Hey guys, welcome back to the channel. நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான HDR Sharpen CC நம்ம எப்படி அலைட் மோஷன்ல மேக் பண்ணனும்னு சொல்லி தர போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த HDR Sharpen CC நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லிறேன். லைக் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்லோ மோ எடிட் பண்றீங்க இல்லனா ஒரு லவ் எடிட் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து இந்த CC யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே நெக்ஸ்ட் லெவல்ல தெரியும், ரொம்பவே என்ஹான்ஸ்டா தெரியும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ணிடலாம். பட் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு பெர்ஃபெக்ட்டான CC-யை நீங்க கிரியேட் பண்ண முடியாது. சோ நான் அத ஸ்டார்டிங்லயே சொல்லிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இப்போ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस நான் சொன்னது போலயே பாத்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போறோம். சோ என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை இதே போல வந்து இம்போர்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு உங்களுக்கு எவ்வளவு டியூரேஷன் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஷேப் ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க இதே போல. ஸோ ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதே போல் உங்களுக்கு வீடியோக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ இதே போல் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஷேப் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. தென் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா அதர்ஸுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அகைன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் அண்ட் லைட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டில் பிரைட்னஸோட வேல்யூ வந்து நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. லைக் கான்ட்ராஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டிக்கோங்க. எவ்வளோ கூட்டுறீங்கன்னா நான் வைக்கிற வேல்யூவே நீங்கள் வச்சுக்கணும் 50 அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கான்ட்ராஸ்ட் வந்து 50 வச்சுக்கோங்க. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அடுத்து வந்து கலர் அண்ட் லைட்லேயே போங்க. அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் சேச்சுரேஷனுங்கிற வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு -30க்கு வந்து கொண்டு போயிருங்க. ரொம்ப கம்மியாக்க வேண்டாம். லைக் ஓரளவுக்கு ஒரு -30 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2 எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அகைன் இன்னொரு வந்து ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஹைலைட்ஸோட வேல்யூவை டச் பண்ணாதீங்க. ஷேடோஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணாதீங்க. ஒரு 80% வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு CC நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஷேப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வீடியோக்கு தேவையோ அது போல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ அகைன் அதே போல் அதர்ஸ் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதே போல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட் மறுபடியும் போங்க. அதில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அதுக்கப்புறம் கலர் டியூன் இந்த மாதிரி 2 எஃபெக்ட் இருக்கும். இது 2 எஃபெக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் டியூன் வந்து கொடுத்துக்கோங்க. கலர் டியூன் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா கலர் டியூனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் காமா கெயின் ஆஃப் செட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து எந்த மாதிரி வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் வீடியோக்கு வேறு கலர்ஸில் நீங்கள் வேணும் அப்படி கலர் டியூன் பண்ணணும் ஆசைப்பட்டால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்னோடய CC நான் வந்து அப்படியே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணேன்னா லிஃப்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் இருக்குதுல்ல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறேன். இவ்வளோத்துக்கு நான் கொண்டு போய்க்கிறேன். பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒயிட் கலரில். ஸோ அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிறேன். ஓகேங்களா? ஸோ காமாவிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆரஞ்சு கலர் கொண்டு போய்க்கிறேன். அதே போல் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கெயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து ரைட்டில் உள்ளதை மேலே கொண்டு போய்க்கிறேன். ஆஃப் செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ சைடுக்கு வந்து கொண்டு போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதே போல் வந்துட்டு நான் வந்து ஒரு CC வந்து இப்போதைக்கு CCங்கிறதுல ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கலர் டியூன் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் அகைன் போங்க. அகைன் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கிரேடியன்ட் ஓவரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கும். லைக் கலர் 1 கலர் 2 அப்படின்னு இருக்கும். நம்ம கலர் 1 வந்து என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒயிட் கலர் கொடுத்துட்டு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் வந்து பிக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். இதே போல் வந்து 3 இது இருக்கும். அதில் செகண்ட் இது வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக இதே போல் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடணும். கலர் 1 வந்து இருக்கவே கூடாது. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணிங்கன்னா கலர் 2 இருக்குதுல்ல, அந்த கலர் 2வில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கொடுத்துருவாங்க. பிளாக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து பிளெண்டிங் மோட்லாம் இருக்கும், அதை வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க, நார்மல்லே இருக்கட்டும். ஸோ இதே போல் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணி அந்த ரெக்டாங்கிள் 2 இருக்குதுல்ல, ஸோ அந்த ரெக்டாங்கிள் 2வை கொடுத்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அதில் வந்து போய்க்கோங்க. ஓகே, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டில் என்ன பண்ணிங்கன்னா ஓவர்லே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க இதே போல். ஓகே, ஸோ இதே போல் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ஷேப்ஸ் வந்து ஒரு முக்கியமான 2 ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு 2 ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா இந்த சிசி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போய்ட்டு மறுபடியும் காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இதில் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா அந்த பிளர் ஒரு க்ளோ எஃபெக்ட்லாம் வந்து இதில் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா பிளர் போய்க்கோங்க. பிளரில் போனீங்கன்னா டேரக்ஷன் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த டேரக்ஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபுல்லாக்கி விட்ருங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருங்க, வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா இங்கே கீழே அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதில் போனீங்கன்னா ஆஃப் செட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆஃப் செட்டை வந்து என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டு அந்த ஆஃப் செட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும். எக்ஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் கூட்டி ஒரு 600க்கு வச்சுருங்க. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா 600க்கு வச்சுருங்க. ஓகே, 600 வச்சுருங்க. ஃபெதரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு வந்து வச்சுருங்க. 0.200க்கு வந்து ஃபெதரோட வேல்யூவை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபெதரோட வேல்யூ வச்சுக்கோங்க. இதே போல் வந்து ஆஃப் செட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு மாதிரி சேடான ஒரு ஹேஸ் ஃப்ளேர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அகைன் என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் பிளர் போங்க. பிளரில் போயிட்டு காஷியன் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த காஷியன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த காஷியன் பிளரோட வேல்யூ இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா 0.150 இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கிடுங்க. இதே போல் ஃபுல்லாக ஆக்கிடுங்க. அதாவது பட் 2.000 அந்த லெவலுக்கு வந்து காஷியன் பிளர் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும் உங்களுக்கு மொபைலுக்கு. ஸோ அது நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, பட் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதே போல் போயிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. தேர்டு ஷேப் கொடுத்துட்டு அதில் போனீங்கன்னா லைட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைட்டனில் போனீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ஸோ இதே போல் வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 3 ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல், அதாவது என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வீடியோவுக்கு ஷார்பன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் வந்து அந்த ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து ப்ளஸ் ஐக்கன் அகைன் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதே போல் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டியூரேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. வழக்கம் போல் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளருங்கிறதுல போனீங்கன்னா ஷார்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஷார்பன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஷார்பனோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரேடியஸ் நான் சொல்கிற போலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒரு 0.05 அந்த லெவலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு ரேடியஸை பார்த்தீங்கன்னா நான் கூட்டுறேன். ஓகேங்களா, ரேடியஸ் நான் எவ்வளோ கூட்டுறேன்னா ஒரு 8.0 அந்த லெவலுக்கு நான் வந்து ரேடியஸை வந்து கூட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் கொஞ்சம் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட HDR Sharpen CC வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். லைக் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அந்த மாதிரி ஒரு லவ் எடிட் இல்லைனா ஒரு ஸ்லோமோ எடிட் இந்த மாதிரி எடிட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிசி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். உங்களோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து தெரியும். இப்போ நான் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம எந்த சிசியுமே ஆட் பண்ணாமல் அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக இருந்துச்சு ஒரு வீடியோ. அந்த வீடியோவை நம்ம எப்படி கலர் கிரியேட் பண்ணி ஒரு சூப்பரான எஃபெக்ட்ஸோட நம்ம கொண்டு வந்திருக்கோம், நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் இந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேடாஸ் டைப் எடிட்டுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும்
உங்களுக்கு வந்து ஒரு பேடாஸ் டைப்புக்குமே வந்து இது சூப்பரான சிசியாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.